வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புவனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும் படத்தில் நடித்த மாதிரி நீங்கள் நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று இயக்குனர் ஞானவேல் என்னிடம் கேட்டார். அப்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் இறங்கி அங்கு ஓடும் ஆற்றில் துணி துவைக்கும் ஒருவருக்கு அவர் துவைக்கக்கூடிய அந்த பொதியை சுமந்து செல்ல ஒரு கழுதை இருந்தது. ஒரு நாள் அந்த கழுதை திடீரென காணாமல் போய்விட்டது. இதனால் அவர் தன் வீட்டில் இருந்தவர்களை கூட மறந்த நிலையில் அந்த கழுதையை தேடிச் சென்று கடைசியில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டார். இவர் மிகப்பெரிய ஞானி என்று அவருக்கு பல சிஷ்யர்களும் வந்து சேர்ந்தனர். அவர் எதையும் பேச மாட்டார். அவர் செய்கையில் சொல்வதே நடப்பதாக நம்பினர். ஊரே அந்த ஞானியை போற்றி புகழ்ந்தனர். கடைசியில் ஒரு நாள் அந்த ஞானி முன்பு ஒரு கழுதை வந்து நின்றபோது அதனை பார்த்ததும் எனது கழுதை வந்துவிட்டது என்று கத்தினார். அப்பொழுதுதான் அந்த சிஷ்யர்களுக்கு விஷயம் தெரிந்தது, இவர் ஒரு டோபி என்று. உடனே அவர்கள் இதை பற்றி நீங்கள் ஏதும் பேசாதீர்கள், தற்பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஞானி என்று அவரை அமைதியாக உட்கார வைத்தார்கள். அதுபோல்தான் நானும் ஒரு டோபி தான். முள்ளும் மலரும் படத்தில் நான் நடித்து பேசிய வசனங்கள் எல்லாம் இயக்குனர் மகேந்திரன் பேசிய டைலாக் தான். நான் நடித்தது காட்சியாக வெளியே வந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு காட்சிக்கு 15 டேக் கூட எடுத்துள்ளேன். ஒரு டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு, என்னை நல்ல ஆர்டிஸ்ட் என்று சொன்னார்கள். தளபதி மாதிரி என்னை நடிக்க சொன்னா எப்படி? இதனால் தான் பைரவி, போக்கிரி ராஜா, முரட்டு காளை ஆகிய படங்களை பண்ணி என்னுடைய ட்ராக்கை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு தலைவர் பேசியிருக்காரு. தலைவருக்கு எப்போவுமே அவரை குறைச்சி மதிப்பிட்டு தான் பழக்கம். அவரை உலகமே கொண்டாடுது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சாலும் அதை அவர் தலையில் ஏற்றிக்கிறதே கிடையாது. அதனால தான் இன்றளவும் நம்பர் 1 பொசிஷனில் யாரும் அசைக்க முடியாத இடத்துல இருக்கார்.